இப்போல்லாம் ஸ்கூல்ஸில் கேஜி கிட்ஸ்க்கு கலர்ஸ் டே, எமோஜி டேஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் வீட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸில் எப்படி ஃப்ளவர்ஸை மேக் பண்ணன்ற மேக்கிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனாசோன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் எடுத்துருக்கேன். பட்டை மெல்லிசா இருக்க மாதிரி டாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர் செம்பருத்தி. ஊசி நூலில் தான் நான் அந்த ட்ரெஸ்ஸுலேயே கோத்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் நெருக்கம் இருக்கா மாதிரி கிட்ட கிட்ட வச்சு நம்ம கோத்து எடுத்துப்போம். பூவில் முடிஞ்ச அளவுக்கு கையை வைக்காமல் காம்புலேயே 2-3 முறை குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பூவோட மேல் பகுதியில் கை வைக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹீட் பட பட பூ வாடிடும். இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் தண்ணி தெளித்து வச்சிடலாம். ஒத்த செம்பருத்தியை விட அடுக்கு செம்பருத்தி யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கோக்கும் போதே நான் எந்த மாதிரி கோத்துட்டு வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பூவோட மேல் பகுதியில் கையே வைக்கலை. முடிஞ்ச அளவுக்கு காம்புலியை தான் நான் ஊசி நூலில் கோத்துட்டு வரேன். செம்பருத்திக்கு பதிலாக சாமந்தி, சம்பங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வாடவும் வாடாது, கோக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் தெரியாமல் செம்பருத்தியை சூஸ் பண்ணிட்டேன். நான் ஏன் இந்த மேக்கிங் வீடியோ போடுறேன்னா, நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த மாதிரி பெருசாக இல்லை. சரி, அதனால் நம்ம பண்ணும்போதே இதை வீடியோ எடுத்து மேக்கிங் வீடியோ போட்டுடலாம். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு புதுசாக ஒரு ஐடியாவாவது கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக் சைடு போடும்போது பட்டையில் தைக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கமாக வச்சு தைங்க. நான் பேக் சைடு எம்டியாக தான் விட போகிறேன். ஃப்ரண்ட் சைடுமே 2 லேயர் தான் தைக்க போகிறேன். ஃபுல்லாக நான் தைக்க போகிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பூவில் கை வைக்கவே இல்லை. எனக்கு இது வரைக்கும் போதும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என் வீட்டு குழந்தைக்கு போட்டால் அது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். பேண்டு எல்லாமே நானே தைச்சது தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.